அண்மை செய்தி. அமெரிக்கா எங்களிடம் கெஞ்சும் நிலை ஏற்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, ஒருபுறம் ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை விடுக்கிறார். அதே நேரம் அமெரிக்கா எங்களிடம் கெஞ்சும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்து வருகிறது. ஈரானின் இந்த பதிவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில் நேற்று ஈரான் பல்வேறு இடங்களில் பாதிப்புள்ளாகி இருக்கிறது. இதில் அமெரிக்கா ட்ரம்ப் நேற்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதில் குறிப்பாக ஈரான் சரணடைய வேண்டும் அல்லது மரணத்தை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் படுகொலை ஈரான் அரசு தலைவர் காமோனி படுகொலையை கண்டித்து ஈரானில் சாலையில் திரண்டு பொதுமக்கள் ஒருபுறம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தலைநகரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தையும் முற்றுகையிட என்றதால் அங்கு பரபரப்பு நீடித்து வந்துள்ளது. இதில்தான் தற்பொழுது அமெரிக்கா எங்களிடம் கெஞ்சும் எனவும் அமெரிக்கா எங்களிடம் கெஞ்ச நிலம் ஏற்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அபாயகரமான சிவப்பு கோட்டை அமெரிக்காவாகவும் அதே போல இஸ்ரேலுக்கும் தண்டனை கட்டாயம் எடுக்கப்படும் என்று தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கிறார்கள். பேரிழப்பு தரக்கூடிய பதிலடியை கொடுப்போம் என்று ஈரான் சபாநாயகர் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக தகவல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிற்கு மரண அடி கொடுப்போம் எனவும் ஈரான் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். அதே போல வரலாறு காணாத பதிலடியை கொடுப்பதற்காக ஈரான் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் குறிப்பாக அங்கு போர் பதட்டம் என்பது தொடர்ச்சியாகவே நீடித்து வருகிறது. பொதுமக்கள் குடிக்கக்கூடிய குடியிருப்புகளையும் கூட பல்வேறு இடங்களில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. நேற்று தொடங்கிய இந்த போர் பதட்டம் என்பது தற்பொழுது நீடித்து வரக்கூடிய நிலையில்தான் ஈரான் அரசு தற்பொழுது இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே ட்ரம்பும் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் ஈரானும் தற்பொழுது எச்சரிக்கை என்பது விடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். செலினா, தகவலுக்கு நன்றி.